வணக்கம். நான் பர்ணவரசிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர். இன்றைக்கு யாழ் மாவட்ட சம்மேளனத்திலிருந்து சில அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் காகல்லான் மீனவர்கள் என்ற போர்வையில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். ரணில் ஐயா தான் தூக்கி பிடித்தவர், ரணில் ஐயா தான் எங்களை காப்பாற்றினவர், ரணில் ஐயாவுக்கு வாக்கு போட சொல்லி. அவர்கள் மீனவர்கள் அல்ல. எங்களோட மக்கள் எல்லாரும் சிந்திக்கணும், இவர்கள் மீனவர்கள் அல்ல. ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட ஆக்கள், ஒரு கட்சியின் ஆக்கள் இன்றைக்கு தாங்கள் மீனவர் என்ற போர்வையில் ஒரு கட்சியால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு எங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மலங்கடிக்கிறதுக்காகவும் ஒரு தென்னிலங்கையில் இருக்கிற சிங்களவனுக்கு என்னத்தையோ காட்டுறவர்களாகவும் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பட்டது எவ்வளோத்தையோ பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ரணில் வந்து எங்களுக்கு என்னத்தை செய்து விட்டார் எல்லாரும் சொல்லினா வரிசையில் நின்றாங்க. இப்போ நிம்மதியாக பெட்ரோல் பண்ணுறோம், கேஸ் பண்ணுறோம். என்னத்துக்கு நாங்கள் வரிசையில் நின்றாங்கன்னு சொல்லி எங்களோட மக்களுக்கு விளங்கையில். இன்றைக்கு பெட்ரோலுக்கு மண்ணெண்ணெய்க்கு கேஸுக்கு வெளியே ஏற்றுறது கோயிரம் வந்த சாமான எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கொண்டு கொஞ்ச நாளைக்கு எங்களோட மக்களை அழிய விட்டு வரிசையில் விட்டு கீவில் விட்டுட்டு வெளியேற்றி போட்டு மக்கள் சாமான இறக்கி விட்டாங்க. பெட்ரோல் என்றாலும் சரி, மண்ணெண்ணெய் என்றாலும் சரி, கேஸ் என்றாலும் சரி, எல்லாத்தையும் வெளியேற்றி போட்டு தாங்கள் கொள்ளையடிக்கிற கோயிரம் அதை செய்தவங்களே தவிர மக்களை வந்து நாங்கள் வீதியில் நின்றது இதுதான காரணம். வெளியேற்றுறது கோயிரம் பெட்ரோலியம் மண்ணெண்ணெய் சகல சாமானையும் நிப்பாட்டி போட்டு மக்களை அழிய வலிக்கிட்டு அப்புறம் வெளியே கூட்டி கொடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு என்ன இப்போ ஐயோ நாங்கள் வீதியில் நிற்க முடியல, எங்களை நாங்கள் வரிசையில் நிற்கல, ரணில் வந்து தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தந்தவர்னு சொல்லி ஒரு காலம் இல்லை. அப்பட்டமான பொய். அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட சம்மேளனத்தில் இருந்து ஒரு பொய்யான உண்மையின்படி எங்கே இருக்கிற சிங்கள கட்சிக்கு இவங்களெல்லாம் மனுஷரையா. அன்றைக்கு ஒரு ஐயா சொன்னார், தமிழனுக்கு தமிழன் போட இல்லைன்னு சொன்னால் அவன் சிங்களவன் இல்லாட்டி சிங்களவனுக்கு பிறந்தவனாக இருப்பான்னு சொல்லி. உண்மையின்படி இவங்களுக்கு 2 ரத்தம் தான் ஓடும். உண்மையின்படி தமிழ் தாய் இந்த பால் குடித்தால் வீரமான வீரப்பால் குடித்தவனாக இருந்திருந்தால் இப்படியாக ஒரு வசனம் வந்திருக்காது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒன்றியாண்டு ஒரு வளத்தின்களிருந்து ஒரு குடையன்களிலிருந்து எங்களை இந்த பலத்தை காட்டி எங்களோட பிரச்சனை எடுத்துக்கணும். இன்றைக்கு உண்மையின்படி தையிட்டியில் வேறுங்க ஒரு விகாரி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விகாரி எங்கே இருக்குது? தையிட்டி மயிலட்டிக்கு பக்கத்தில் தையிலட்டியில் விகாரி அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே யார் இருக்கான ஒரு தன்மை இல்லை. நாளைக்கு என்ன செய்ய போறீர்கள்? நாளைக்கு 50 சிங்கள குடியேற்றம் அதில் வரப்போகுது. நாளை இன்றைக்கு 100 ஆகும், அது பூரா 200 ஆகும். இது எல்லாம் யார் பார்க்கறது? ரணில் வந்து தூக்கி விட போறாங்க. எங்கள் 7 சொன்னாங்க தமிழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சிங்கள குடியேற்றத்தை அதை அகற்றட்டு பார்ப்போம். இந்த கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடல் எல்லாத்தையும் விற்று கொண்டிருக்காங்க. சீனாக்காரனுக்கும் அவனுக்கும் கடலை விற்கிறாங்க. 7 அவங்களால நிப்பாட்டுங்க பார்ப்போம். அதுக்கு உங்களுக்கு வாய் துறந்து ஒரு வசனம் பேச வக்கில்லை. இன்றைக்கு வந்து இந்தியா அனுப்பப்படாது, ரணிலாம் தூக்கி விட்டவர், கடத்தொழில் அமைச்சர் தான் கிழிச்சு விட்டவர்னு கதைக்கிறீர்கள். உண்மையின்படி நீங்கள் ஒரு கட்சியின் தியாகல் கடத்தொழிலை பற்றி கதைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்களுக்கு எந்த அருகதை இருக்குது நீங்கள் கடத்தொழிலை பற்றி கதைக்கிறதுக்கு? எவன் கடலில் கால் நினைத்து தொழில் செய்கிறீர்கள்? ஒருதன் கூடவே கடல் என்றா என்னென்னு தெரியாதவனும் இருக்கிறான். அட்டை பண்ணியை வச்சிருக்கிறவனும் மற்ற பண்ணியை வச்சிருக்கிறவனும் கடல் என்றா என்னென்னு தெரியாதவனும் இருந்து கொண்டு இன்றைக்கு கடலை பற்றி கதைக்கிறீர்கள். அடுத்தது கடத்தொழில் மக்கள் எல்லாம் சேர்ந்து ரணிலுக்கு வாக்கு போடணுமா? நீங்கள் எல்லாம் என்னவோ பிழைப்பட்டு நடத்துகிறார்கள். இப்படி எத்தனையோ பிழைப்பாலே எத்தனையோ தாழ வரலாம். ஆனால் உங்களுக்கு சரியான நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தயவு செய்து உங்களது வாயை வச்சு கொண்டு இருங்கோ. நீங்கள் கட்சின்னு சொன்னால் கட்சியை சொல்றதை கேட்டு நடக்க வேண்டாம். இது வந்து தமிழற்ற பிரச்சனை, தமிழர் நாங்கள் ஒன்றாக இருக்கிற பிரச்சனை. தயவு செய்து நீங்கள் மீனவரை குழப்ப வேண்டாம். நீங்கள் கட்சியின் தாக்கலாக இருந்தோண்டு மீனவரை குழப்ப வேண்டாம். இன்றைக்கு எங்கள் இந்த நிலம் எங்களோட கடலெல்லாம் பறிவோய் கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்தியா அலுவப்படகு எதிரான முறையில் நாங்கள் வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா அலுவப்படகு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரணிலோ அல்லது வந்து கடற்தொழில் அமைச்சரை வந்து அங்கே பிடிக்க சொல்லல. இது கொழும்பில் இருந்து மேல் கோட்டில் இருந்து ஓடம், அந்த ஓடம் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த இதை பிடிச்சு கொண்டிருக்கிறேன் இந்தியா அலுவப்படகு. அதை விட்டுட்டு இந்த ரணிலும் தூக்கி விடையில, கடற்தொழில் அமைச்சரும் தூக்கி விடையில. அங்கே போய் இந்தியா அலுவப்படகு பிடிக்கவும் இல்லை. இந்த கோர்ட்டில் கேட்ட கேள்விக்கு தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி அங்கே கேட்குறாரு. ஏன் இப்போ இந்தியா அலுவப்படகு எல்லாம் தாண்டி வர்றதை பிடிக்கிறேன்னு கேட்டு நீதிமன்றத்தால் விளக்கம் கேட்ட அப்புறம் தான் இன்றைக்கு உள்ள இந்தியா அலுவப்படகு எல்லாத்தையும் அரசு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பிடிக்க சொல்லல. உங்களுக்கு ஆனாவென்னா தெரியாட்டி போய் திருப்பி படித்து கொண்டு வாங்கும். நீங்கள் ஒரு கட்சி சொல்கிறத கேட்டு தான் கேட்கும். கடத்தொழில் அமைப்புன்னு சொன்னால் கடத்தொழில் அமைப்பு எங்கேயோ இருக்குது, கடத்தொழில் அமைப்புகள் எங்கேயோ இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் கடத்தொழில் மக்களை ரணிலுக்கு போட சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு அருகதையும் இல்லை. அது ஒரு தமிழன் சொல்லணும், தமிழ் ரத்தம் ஓடுறவன் சொல்லணும், தமிழ் தாய் இந்த தொழில் பால் குடித்தவன் சொல்லணும். சரிதானே? உண்மையின்படி அவங்க சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள. நீங்கள் எல்லாம் வேறு ரணிலுக்கு வாக்கு போட சொல்றதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு எல்லாம் 2 ரத்தம் ஓடுது. 2 ரத்தம் ஓடுறனால தான் ரணிலுக்கு வாக்கு சொல்றீர்கள். உண்மைப்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? சங்குக்கு நாங்கள் ஒன்றிணைந்து என்கிற மக்கள் எல்லாரும் ஒரே உள்ளாடி சங்குக்கு நேரம் தான். சங்குக்கு நேரம்